ஹலோ எவ்ரிவன். ஸோ நமக்கு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரியாக்டில் ஃபார்ம் ஹேண்ட்லிங் எப்படி பண்ணலாம், அந்த ஃபார்ம் ஹேண்ட்லிங் பண்ணி எப்படி க்ரெட் ஆப்ரேஷன் பண்ணுறது அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரியாக்ட் ஆப் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா, npx create react app. க்ரெட் ஆப்ரேஷன் பண்ணுறோம். நான் க்ரெட் அப்படின்னு சொல்லிட்டேமோ. ப்ராஜெக்ட் நேம் நான் க்ரியேட் பண்ணிடுறேன். க்ரெட் மீன்ஸ் ஒன்றுமே இல்லை, க்ரியேட், ரீட், அப்டேட், டெலிட். ஓகேங்களா. இந்த ஒரு ப்ராசஸ் தான் மேக் பண்ண போகிறோம். கிரியேட் ரியாக்ட் ஆப். ஓகே. அதை க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ப்ராஜெக்ட்குள்ளே நேவிகேட் பண்ணிட்டு தென் நம்ம ஒரு ஃபார்ம் ஃபார்ம் பூட்ஸ்ட்ராப்லேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். பூட்ஸ்ட்ராப் நம்ம ரெண்டு வேல யூஸ் பண்ணலாம். ஒன்று டேரெக்டாக பூட்ஸ்ட்ராப் காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் ரியாக்டில். இன்னொன்று நம்ம நார்மலாக HTML CSSல யூஸ் பண்ணுற சேம் அதே கைண்ட் ஆஃப் கோடிங்கும் யூஸ் பண்ண முடியும். நம்ம இப்போ ரா HTML கோட் எப்படி வச்சு எழுதலாம் அப்படின்றத மட்டும் பார்ப்போம். பூட்ஸ்ட்ராப் 5லேருந்து நான் காம்பனன்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதில் பூட்ஸ்ட்ராப் 5ல் நம்ம ஃபார்ம்லேருந்து மூவ் பண்ண போகிறோம். ஃபார்ம் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஃபார்மில் நான் இந்த கைண்ட் ஆஃப் ஃபார்ம் நான் கெட் பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ஓகேங்களா. நம்ம ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நியூ காம்பனன்ட் கெட் பண்ணிக்கலாம். ஓகே. நமக்கு ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா க்ரியேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இதில் npm ஸ்டார்ட் சர்வர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பில்டு பில்ட் பண்ணுவாங்க. ப்ரொடக்ஷன் டைமிங்லேயே யூஸ் பண்ணுவோம். மற்றபடி இது எதுவுமே தேவையில்லை. இங்கே இருக்கிறது தான் ப்ராசஸ். சிடின்னு கொடுத்து சிடி மீன்ஸ் சேஞ்ச் டைரக்டரி கொடுத்துட்டு நம்மளோட ப்ராஜெக்ட்குள்ளே போயிட்டு ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி இருக்குது. நமக்கு அது வேண்டாம். நம்ம புதுசாகவேவும் அந்த இதை ஒர்க் பிளேஸில் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் ஃபோல்டர் கொடுக்குறோம். ரியாக்டில் க்ரெட்ன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதை கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணோம்னா நம்மளோட ரியாக்ட் ப்ராஜெக்ட் ஃபோல்டர் ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா. இப்போ இந்த இதில் நம்ம புது காம்பனன்ட் பில்ட் பண்ண போகிறோம். SRCயில் யூசர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு காம்பனன்ட் பில்ட் பண்ணுறேன். இந்த ஃபைலோட வேலை என்ன அப்படின்னா, ஒரு ஃபார்ம் ஹேண்டில் பண்ணுறது தான் இதோட வேலை. ஓகேங்களா. ஒரு காம்பனன்ட் எக்ஸ்போர்ட் டிஃபால்ட். ஓகேங்களா. யூசர் ஃபார்ம் இதில் நம்ம அங்கே காப்பி பண்ண ஃபார்மை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நார்மல் HTML எரர் கிடையாது. பட் இங்கே நமக்கு அந்த எரரிங்ஸ் கன்ஃபார்ம் ஃபாலோ பண்ணும். அதனால் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதில் என்னென்ன இருக்குன்னா, இமெயில், பாஸ்வேர்டு இருக்குது. நான் நேம், ஃபோன் நம்பர், இமெயில், பாஸ்வேர்டு இந்த 4 வேல்யூ வச்சு கெட் பண்ணி பார்க்க போகிறேன். அதனால் 4 ஃபீல்டு க்ரியேட் பண்ணிடுறேன். ஓகே. ஃபஸ்ட்டு இருக்கிறத நேமை அப்டேட் பண்ணிடுறேன். ரெண்டாவது இருக்கிறத ஃபோன் நம்பர் மாற்றிக்கிறேன். ஓகேங்களா. இப்போ இதில் நம்மக்கிட்ட 4 ஃபீல்டு இருக்குது. நேம், ஃபோன், இமெயில், பாஸ்வேர்டு. பாஸ்வேர்ட்லேயும் நான் நேம் கரெக்டாக அப்டேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இப்போ இந்த காம்பனண்ட்டை ரன் பண்ண போகிறோம். அப்போ ரன் பண்ணணும் அப்படின்னா டெர்மினல் ஓப்பன் பண்ணோம். டெர்மினல் இங்கே இருக்கும். நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணிங்கன்னா டெர்மினல் வந்துடுச்சு. இதில் npm ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா ப்ராஜெக்ட் ரன் ஆகிடும். ஓகேங்களா. இப்போ ரன் ஆகும்போது நமக்கு என்ன ரன் ஆகும் அப்படின்னா, இந்த index.js தான் ட்ரிகர் ஆகும். இதில் ஆப்புங்கிற காம்பனண்ட் கால் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஆப்புங்கிற காம்பனண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா, இங்கே இருக்குது. இந்த காம்பனண்ட் தான் நமக்கு ரன் ஆகுது. நமக்கு இப்போ இது வேண்டாம். நமக்கு இந்த யூசர் ஃபார்ம் தான் நமக்கு ஷோ ஆகணும். அப்போ index.jsல நம்ம ஆப்பை கமெண்ட் பண்ணிவிட்டு யூசர் ஃபார்ம் அப்படிங்கிறத
எக்ஸிக்யூட் பண்ண சொல்கிறோம். ஸோ இது யூசர் ஃபார்ம் இம்போர்ட் பண்ணோம். ஸோ இம்போர்ட் யூசர் ஃபார்ம் அது எந்த ஃபைலில் இருக்குது. ஓகேங்களா, இப்போ இது இம்போர்ட் ஆயிடுச்சு. இங்கே செக் பண்ணோம்னா அந்த ஃபார்ம் வந்துடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சிஎஸ்எஸ் அப்ளைவே ஆகலை. ஸோ இந்த சிஎஸ்எஸ் அப்ளை ஆகிறதுக்கு நம்ம நார்மலாக HTML என்ன பண்ணுவோம், ஸோ இதில் இருக்கிற சீரியன் லிங்க் எடுத்துகிட்டு போயிட்டு ஹெட்டில் வந்து லோட் பண்ணுவோம். சேம் அதே தான் இங்கேயும். ஸோ இங்கே இருக்கிற JavaScript அண்ட் CSS, ஸோ இந்த லிங்க் எடுத்துகிட்டு வந்து இதில் பப்ளிக் அப்படிங்கிற இந்த இண்டெக்ஸ் ஃபைலில் லோட் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ இந்த index.html தான் நமக்கு வந்து ரூட் ஃபைல், அதுதான் நமக்கு ரன் ஆகும். ஓகேங்களா, ஸோ மிச்சம் இருக்கிற எல்லாத்தையுமே இந்த டிவ்வுக்குள்ளே நம்ம லோட் பண்ணுவோம். ஓகேங்களா, இதில் இருக்கிற ஐடியை செலக்ட் பண்ணி இந்த இண்டெக்ஸில் லோட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ ரூட்டுங்கிற ஐடியை கெட் பண்ணி அதுக்குள்ளே தான் ரியாக்டோட காம்பனண்ட் எல்லாமே லோட் பண்ணியிருக்கோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அந்த ஸ்டைல் இங்கே அப்ளிகபிள் ஆகிருக்கும். ஓகேங்களா, இதில் நேம் எல்லாமே இருக்குது. ஸோ அப்போ அந்த ஃபார்மில் ஸோ நம்ம டைட்டில்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு H1 யூசர் ஃபார்ம். ஸோ மேலே யூசர் ஃபார்ம் வந்துருச்சு. மேலே இருக்கிற கண்டெய்னர் கொடுத்துட்டோம்னா ஸோ சென்ட்ரலைஸ்டாக வந்துருச்சு. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இதில் டைப் பண்ணுற எல்லா வேல்யூமேவும் ஸோ கெட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ கெட் பண்ணுறதுக்கு இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ ஹூக்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ ஸ்டேட் இங்கே டிஃபால்ட்டாக இருக்காது. ஸோ இது எல்லாமே ஃபங்க்ஷனல் காம்பனண்ட். ஸோ இங்கே ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் டிஃபால்ட்டாக இருக்காது. அதுக்காக நம்ம ஹூக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஹூக்ஸ்னால் ஒன்றுமே இல்லை. ஸோ நம்ம வந்து ஒரு சில வேலைகளை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டிஃபால்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸை தான் நம்ம வந்து ஹூக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இதில் நிறையா இருக்கும். ஸோ நம்ம இப்போதைக்கு யூஸ் பண்ணுறது வந்து யூஸ் ஸ்டேட். ஓகேங்களா, ஸோ ஸ்டேட்டை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்காக இருக்கிறத யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கான்ஸ்ட் இதில் ஃபார்ம் டேட்டா. ஸோ என்ன வேணாலும் நேம் வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது அந்த ஸ்டேட்டோட நேம், ரெண்டாவதாக இருக்கிறது அந்த ஸ்டேட் வந்து செட் பண்ணுறதுக்கான வேல்யூ. ஸோ இப்போ இந்த ஸ்டேட்டில் நான் வந்து ஒரு ஆப்ஜெக்டை பில்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து கீ வேல்யூ பேராக வேணும். ஸோ ஒவ்வொரு ஃபீல்டோட நேமும் கீயாக இருக்கணும். தென் அதில் டைப் பண்ணுற எல்லா வேல்யூமேவும் நமக்கு வந்து வேல்யூவாக ஸ்டோர் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இப்போ இதுக்கு எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் வேணும். ஓகேங்களா, ஏன்னா இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றையும் ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக ஒரு ஃபங்க்ஷனை எழுதிட்டு எல்லாத்துக்குமே அதே ஃபங்க்ஷனை கால் பண்ண சொல்கிறோம். ஸோ இப்போ ஃபங்க்ஷன் ஸோ ஹேண்டில் சேஞ்ச் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இந்த சேஞ்ச் அப்படிங்கிறது நம்ம என்ன வேணாலும் நேம் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வைக்கணும் அப்படின்ற மீனிங் கிடையாது. ஸோ ஹேண்டில் சேஞ்ச். ஸோ இதில் ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண சொல்லியிருக்கோம். இந்த ஆர்குமெண்ட் என்ன வரும் அப்படின்னா, இங்கே வந்து ஏதோ ஒரு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது ஒரு ஈவெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஈவெண்ட்டோட நேம் ஸோ என்ன வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ அதை ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ console.logல ஸோ ஈவெண்ட்.target. ஸோ அந்த டார்கெட் பண்ணுற எலமெண்ட்டை அங்கே மீன் பண்ணுறோம். ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறதுல மட்டும் நான் ஆன் சேஞ்ச் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் ஹேண்டில் சேஞ்ச். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா, நேமுங்கிற ஃபீல்டில் மட்டும் ஸோ அவங்க வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா எனக்கு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இதில் யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதையும் இம்போர்ட் பண்ணோம். ஸோ ரியாக்ட் காம்பனண்ட்லேருந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இந்த ஃபார்மில் டைப் பண்ணுற வேல்யூஸ் ஸோ நான் கன்சோலில் டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கேன். கன்சோலில் டிஸ்பிளே ஆகுதான்னு செக் பண்ணலாம். இப்போ இதில் என்னோடய நேம் டைப் பண்ணியிருக்கேன். பாருங்கள், அந்த இன்புட் இங்கே வந்துடுச்சு. ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த இன்புட்டை தான் டார்கெட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் என்ன வேணும்னா, எனக்கு 2 வேல்யூ வேணும். ஒன்று கீ வேணும், இன்னொன்று வந்து அதில் கொடுக்குற வேல்யூ வேணும். ஸோ இதில் டார்கெட் டாட் நேம் அப்படின்னு கொடுத்தோம்னா ஸோ அந்த ஃபீல்டோட நேம் வந்து இங்கே அப்டேட் ஆகும். இப்போ இதில் வேல்யூ கொடுக்குறேன். ஸோ இங்கே பாருங்கள், அந்த இன்புட் இருக்கிற நேம் அப்படின்ற ஆட்ரிபியூட் எடுத்து வருது. அதாவது இங்கே இருக்கிற நேமே எடுத்துகிட்டு வருது. ஓகேங்களா, ரெண்டாவது என்ன வேணும்னா அதில் கொடுக்குற வேல்யூ வேணும். ஓகேங்களா, இப்போ வேல்யூ அப்படிங்கிறது அவங்க டைப் பண்ணுற வேல்யூ. ஸோ அந்த வேல்யூ வேணும் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ இதில் நேம் கொடுத்துருக்கேன். பாருங்கள், மேலே கீ வந்துருச்சு. ரெண்டாவது ஸோ நம்மக்கிட்ட அந்த வேல்யூ இருக்குது. ஸோ இதை வச்சு நான் ஆப்ஜெக்டில் ஜென்ரேட் பண்ணணும். ஓகேங்களா, இங்கே இருக்கிறது ஆப்ஜெக்ட். இதில் என்ன பண்ணுறோம்னா செட் ஃபார்ம் டேட்டா. அப்போ இந்த இதுக்கு வேல்யூ செட் பண்ணுன்னா இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். இதில் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ஏதாவது டேட்டா இருந்துச்சுன்னா அது அப்படியே எனக்கு இங்கே வந்துடணும் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகேங்களா, இந்த ஃபார்ம் டேட்டா இந்த 3 டாட் அப்படிங்கிறது வந்து ஸோ நமக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது அந்த வேரியபிளில் ஏதோ வேல்யூ இருக்குது, குரூப் ஆஃப் வேல்யூஸ் இருக்குன்னா இது எல்லாத்தையுமே இங்கே வந்து
ஸோ ஸ்ப்ரெட் பண்ணிடும். தட் மீன்ஸ் எல்லாத்தையுமே அங்கே கொட்டிடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ அடுத்து இங்கே இருக்கிற நேமை நான் வந்து கீயாக செட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் கீ அப்படின்றதுக்காக நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறோம். தென் ரெண்டாவது அதில் இருக்கிற வேல்யூவை இங்கே வேல்யூவை நான் அசைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ ஒவ்வொரு டைமும் ஸ்டேட் அப்டேட் ஆகும்போது, அதாவது இங்கே ஆன் சேஞ்ச் அப்படின்றத ட்ரிகர் பண்ணோம்னா இங்கே வேல்யூ அப்டேட் ஆகணும். இப்போ இதில் என்ன ஆகணும், 4 இதுலையுமே எனக்கு ஆகணும். ஸோ இப்போ இந்த ஆன் சேஞ்ச் அப்படின்ற ஃபங்க்ஷனை 4 இன்புட்லேயுமே நான் டேரெக்டாக கால் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுனா எனக்கு 4லேயுமேவும் சேஞ்சஸ் நடக்குது. இப்போ இது நடந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஃபார்மை சப்மிட் பண்ணுவோமா? ஸோ இங்கே ஆன் சப்மிட் அப்படின்ற ஒரு ஈவெண்ட்லேயும் நான் ஹேண்டில் பண்ண சொல்கிறேன். இதில் ஹேண்டில் சப்மிட் அப்படின்ற புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். அப்போ இந்த ஹேண்டில் சப்மிட் நம்ம ரைட் பண்ணோம். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் அதில் ஹேண்டில் சப்மிட். ஸோ இதுலேயும் ஸோ இன்னும் எனக்கு வந்து ஒரு ஃபார்மை கெட் பண்ணிட்டு வருது. அந்த ஃபார்மில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா, ஃபார்ம் நார்மலாக நடக்கிற எந்த ஒரு ஆக்ஷனுமே நடக்கக்கூடாது. ஓகேங்களா? அதாவது ஃபார்மை சப்மிட் பண்ணோம்னா வேறு ஒரு பேஜுக்கு நேவிகேட் ஆகும். அதாவது இந்த யூஆர்லுக்கு அது நேவிகேட் ஆகும். அது நேவிகேட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ப்ரிவென்ட் டிஃபால்ட்ன்ற ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஃபார்ம் ரெடி ஆகிடுச்சு. ஃபார்மில் நான் வேல்யூஸ் கொடுக்குறேன். ஸோ இங்கே வேல்யூஸ் நான் டைப் பண்ணேன் எனக்கு இங்கே அப்டேட் ஆகுது. இப்போ பாருங்கள், சப்மிட் பண்ணுறேன். கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டாக எனக்கு அந்த வேல்யூஸ் வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ இதுதான் அந்த ஸ்டேட். ஓகேங்களா? இங்கே கொடுத்துருக்குமா ஃபார்ம் டேட்டா. ஸோ இங்கே ஒரு வேல்யூமே இல்லை. அப்போ இங்கே சேஞ்ச் நடக்கும்போது இந்த ஃபார்ம் டேட்டாவுக்கு வேல்யூ எல்லாமே அசைன் ஆகிட்டு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இது ஃபார்மில் இருந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஒரு ஃபார்மில் இருந்து இன்புட்டில் என்னெல்லாம் வேல்யூ கொடுக்குறாங்களோ அதெல்லாம் கெட் பண்ணி ஸோ ஒரு ஆப்ஜெக்டாக வச்சிட்டோம். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, வியூ பண்ணணும். அப்போ வியூ பண்ணுறதுக்கு என்ன வேணும், எனக்கு வந்து ஒரு டேபிள் வேணும். ஓகேங்களா? சேம் ஃபஸ்ட்டு ஒரு டேபிளை கெட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? சேம் இதே இதிலே எடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஒரு டேபிள் இருக்குது. ஸோ இதில் நான் என்னோடய மைண்ட் செட் டார்க்காக இருக்கும். ஸோ அதனால் நான் டார்க் டெம்ப்ளேட்டே எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கிற ஒரு டேபிளை கெட் பண்ணிடுறேன். இந்த ஃபார்முக்கு கீழே அந்த டேபிளை செட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ நார்மலாக வந்துருச்சு. இதில் ஹெட்டிங்ஸ் வந்து நேம், ஃபோன், இமெயில், பாஸ்வேர்ட். ஸோ இப்போ இங்கே அவுட்புட் பார்த்தோம்னா நமக்கு அந்த டேபிள் கீழே வந்திருக்கு. இப்போ இதில் இருக்கிற வேல்யூஸுக்கு பதிலாக இங்கே ஃபார்மில் என்ன வேல்யூ டைப் பண்ணுறனோ அந்த வேல்யூ இங்கே டிஸ்பிளே ஆகணும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? அப்போ க்ரியேட் பண்ணுறோம், தென் கீழே வந்து ரீட் பண்ணுறோம். தட் மீன்ஸ் ஷோ பண்ணி காமிக்கிறோம். ஓகேங்களா? அப்போ இந்த டிஆர் எல்லாமேவும் ஸோ நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ இப்போ நான் கொடுக்குற வேல்யூ தான் அது டிஸ்பிளே பண்ணணும். ஓகேங்களா? அப்போ நம்ம கொடுக்குற வேல்யூ எங்கே இருக்கணும், ஸோ இந்த ஆப்ஜெக்டில் இருக்குது. அப்போ ஆப்ஜெக்டில் இருக்கிறது ஒரு ஃபார்மில் இருந்து நம்ம டேட்டா சிங்கிள் டேட்டா தான் கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ மல்டிபிள் யூசர்ஸோட டேட்டா கொடுப்போம். மல்டிபிள் யூசர்ஸை டேபிளில் டிஸ்பிளே பண்ணணும். அப்போ மல்டிபிள் யூசர்ஸ் டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ஸோ எனக்கு இன்னொரு ஸ்டேட் வேணும். அந்த ஸ்டேட் அரேவாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ மல்டிபிள் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணணுன்னா நமக்கு அரேஸ் வேணும். அப்போ யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டில் ஸோ செட் ஸ்டேட், அந்த ஸ்டேட்டை செட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன். ஸோ ஒரு யூஸ் ஸ்டேட் கொடுத்துட்டோம், அந்த வேல்யூ அரேவாக இருக்குது. இப்போ இந்த அரேயில் வேல்யூ எப்போ ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா, யூசர் எப்போ சப்மிட் பண்ணுறாங்களோ சப்மிட் பண்ணும்போது அந்த யூசரோட வேல்யூ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ இந்த வேல்யூ இங்கே செட் ஆகிருக்கு. அடுத்து என்ன பண்ணுவோம், இந்த வேல்யூவை நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஓகே, இதில் வந்து நம்ம யூசர்ஸ் அந்த வேரியபிள் நேம் டாட் மேப். ஸோ மேப் மீன்ஸ் ஒரு அரேயில் இருக்கிற எல்லா வேல்யூமேவும் ஸோ கெட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ப்ராசஸ். ஓகேங்களா? இப்போ இதில் என்ன வேணும்னா ஸோ உள்ளே இருக்கிற ஒவ்வொரு வேல்யூ ப்ளஸ் அதோட இண்டெக்ஸ் வேல்யூ. ஸோ இண்டெக்ஸ் மீன்ஸ் அதோட பொசிஷனிங் வேல்யூ வரணும். இப்போ இது ஒவ்வொரு டைம் வரும்போதும் எனக்கு ஒரு டிஆர் க்ரியேட் ஆகணும். இப்போ இந்த டிஆரோட வேலை என்னென்னா யூசரில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவாக இங்கே டிஸ்பிளே பண்ணணும். ஸோ யூசரில் இருக்கிற நேம் ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஆகணும். யூசரில் இருக்கிற ஃபோன், இமெயில், பாஸ்வேர்ட்.
ஸோ இதில் இந்த கீ அப்படிங்கிறது வந்து ஸோ ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் கொடுக்காட்டியும் மேக்ஸிமம் எரர் வராது. ஸோ அவுட்புட் வந்துடும். பட் சம்டைம்ஸ் வேல்யூ மிஸ்மேட்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இஷ்யூ மட்டும் இது க்ரியேட் பண்ணும். இப்போ இந்த இதில் ஜென்ரேட் பண்ணிட்டோம். இப்போ க்ரியேட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஒரு நேம் கொடுக்குறேன். ஸோ ஒரு பாஸ்வேர்ட் சப்மிட் பண்ணுறேன். ஸோ கீழே எனக்கு அந்த வேல்யூ ஆட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் இது இன்னொரு டைம் சப்மிட் பண்ணுறேன். ஸோ இன்னொரு டைம் ஆட் ஆகும். ஸோ இப்போ இந்த இதில் இன்னொரு இஷ்யூ வந்துருக்குன்னா சப்மிட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஃபார்ம் ரீசெட் ஆகணும். அதாவது இதில் இருக்கிற எல்லா வேல்யூமே எரேஸ் ஆகணும். ஓகேங்களா? ஏன்னா அப்போ தான் வேறு ஒரு புது வேல்யூ ஆட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு இன்புட்லேயுமே வேல்யூ செட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபார்மில் இருக்கிற வேல்யூக்கு என்ன வச்சுருக்கோம்? ஃபார்ம் டேட்டா அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஃபார்ம் டேட்டாவில் இருக்கிற நேம் அப்படின்னு கொடுக்குறோம். அப்போ என்ன ஆகுனா வேல்யூவில் நம்ம அசைன் பண்ணும்போது சப்போஸ் இந்த ஃபார்ம் டேட்டாவில் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்துட்டோம்னா இங்கேயும் நமக்கு அது அப்டேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுறோம்னா ஃபார்ம் சப்மிட் பண்ணுறாங்க. சப்மிட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஃபார்ம் டேட்டாவை செட் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபார்ம் டேட்டாவில் நேமை எம்டி பண்ணிடுறேன், ஃபோன் நம்பரை எம்டி பண்ணிடுறேன், இமெயிலையும் எம்டி பண்ணுறேன், பாஸ்வேர்டையும் எம்டி பண்ணுறேன். இப்போ சப்மிட் பண்ணாங்கன்னா அந்த ஃபார்ம் டேட்டாவை வந்துட்டு இந்த யூசர்ஸில் செட் பண்ணி விட்டுட்டு அந்த ஃபார்ம் டேட்டாவை நான் வந்து எரேஸ் பண்ணி விட்டுறேன். ஓகேங்களா? இப்போ இதில் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னோடய நேம் கொடுத்து நான் டைப் பண்ணுறேன், சப்மிட் பண்ணுறேன், ஆட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எரேஸ் பண்ணிக்கிச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த வேரியபிளுக்கான பர்பஸ். ஓகேங்களா? இங்கே இருக்கிற வேரியபிளோட வேலை ஸோ அந்த ஃபார்மில் வேல்யூ ஆட் பண்ணுறதுக்கும் ரிமூவ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம்? ஆட் பண்ணிட்டோம். தட் மீன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டோம், ரீட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து என்ன பண்ணோம்? எடிட் தென் டெலிட் அப்படின்ற 2 இது வேணும். அப்போ என்ன பண்ணுறோன்னா டேபிளில் இன்னொரு ஃபீல்டு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிடுறேன். ஸோ ஆக்ஷனில் என்னென்னலாம் நடக்கணும்? எனக்கு வந்து எடிட் நடக்கணும், தென் டெலிட் நடக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ அது 2க்குமே இங்கே ஆக்ஷன் செட் பண்ணிடுறேன். ஸோ ஒரு டிடி இதில் 2 பட்டன், ஒன்று வந்து எடிட், இன்னொன்று வந்து டெலிட். ஸோ எடிட் வந்து ஸோ எல்லோ கலரில் இருக்கட்டும். ஸோ பூட்ஸ்ட்ராப்போட ஸ்டைல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். தென் ஒரு சின்ன ஸ்டைல் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ 2 இது இருக்குது. இதில் டெலிட் பண்ணால் இந்த ரோ மட்டும் டெலிட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அப்போ டெலிட் ஆக்ஷன் க்ரியேட் பண்ணலாம். ஸோ டெலிட்டுக்கு எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் வேணும். அந்த ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகணும் அப்படின்னா என்ன இண்டெக்ஸில் இருக்கிறத செலக்ட் பண்ணுறாங்களோ அந்த இண்டெக்ஸை டெலிட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ எதை டெலிட் பண்ணுறோம் அப்படின்னு நமக்கு மென்ஷன் பண்ணணுமா? ஸோ நமக்கு டிஃபால்ட்டாக இங்கே வந்து ஒரு அரே தான் கொடுத்துருக்கோம். அப்போ அரேயில் இருக்கிற வேல்யூவை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம்? ஸோ இண்டெக்ஸை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த இண்டெக்ஸை பாஸ் பண்ணிவிட்டு அந்த வேல்யூ மட்டும் டெலிட் பண்ணிடு அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். இப்போ ஹேண்டில் டெலிட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் அது ஹேண்டில் டெலிட். ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ எனக்கு ஃபில்டர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்கிட்ட யூசர்ஸ் அப்படின்ற ஒரு அரே இருக்குது. அந்த அரேயில் ஃபில்டர் பண்ண போகிறேன். எப்படி ஃபில்டர் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் ஒரு இண்டெக்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த இண்டெக்ஸும் அந்த யூசர்ஸ் அப்படின்ற அரேயில் இருக்கிற இண்டெக்ஸும் ஒரே மாதிரி இல்லை அப்படின்னா அந்த வேல்யூ மட்டும் இருக்கட்டும். சப்போஸ் வேல்யூ ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த வேல்யூலாம் ஸ்கிப் பண்ணிடு அப்படின்றதுக்காக ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன். ஓகே, ஐயோட வேல்யூவும் இண்டெக்ஸோட வேல்யூவும் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது ஃபால்ஸ் ஆச்சுன்னா அந்த டேட்டாவை எடுத்துக்காது. ஃபால்ஸாக இல்லை ட்ரூவாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி டேட்டாவை மட்டும் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் டெலிட் ஆக்ஷன். ஸோ இப்போ இதை ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா? ஆல்ரெடி ஒரு டேட்டா இருக்குது. நான் இன்னொரு டேட்டா கொடுக்குறேன். நான் 3வது இன்னொரு வேல்யூவும் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இப்போ நம்மக்கிட்ட 3 வேல்யூ இருக்குது. நான் சென்டரில் இருக்கிற வேல்யூ மட்டும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ சவிதா அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்குது, அதை மட்டும் ரிமூவ் பண்ணணும். ஸோ நான் இப்போ டெலிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் எனக்கு அந்த டெலிட் ஆக்ஷன் ட்ரிகர் ஆகிட்டு பாருங்கள் அந்த நேம் மட்டும் எரேஸ் ஆகிருக்கு. இல்லை எனக்கு வேலீஸ்வரன் டெலிட் பண்ணணும் அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணனா அது மட்டும் டெலிட் ஆகும். ஸோ இது இண்டெக்ஸை வச்சு எனக்கு அந்த வேல்யூ மட்டும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபில்ட்ரேஷன் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த ஃபில்ட்ரேஷன் கரெக்டாக நமக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ அடுத்தது எடிட் ஆப்ஷன். ஸோ இப்போ இந்த எடிட் ஆப்ஷனில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு எடிட் பட்டனை கிளிக் பண்ணுறாங்க. அந்த டேட்டாவை எடுத்து வந்து நமக்கு ஃபார்மில் ஷோ பண்ணணும். ஃபார்மில் ஷோ பண்ணுற டேட்டாவை நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ இந்த இது வேணாம், இல்லை எனக்கு எக்ஸ்ட்ரா க்ரியேட் பண்ணணும், இல்லை எக்ஸ்ட்ரா அப்டேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம மென்ஷனிங் பண்ணுவோம்.
தென் ரெண்டாவது அந்த டேட்டாவை சப்மிட் பண்ணும்போது நமக்கு அப்டேட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இங்கே இருக்கிற ப்ராசஸ். அப்போ நமக்கு 2 ஆக்ஷன் நடக்கணும். ஒன்று எடிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னேவும் எந்த டேட்டா இருக்கோ அந்த டேட்டாவோட வேல்யூ எல்லாமே எனக்கு ஃபார்மில் டிஸ்பிளே ஆகணும். அப்டேட் பண்ணதுக்கப்புறம் சேஞ்சஸ் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் பண்ணுனா சேம் அதே ரோவில் எனக்கு அது சேஞ்சஸ் நடக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல சேம் அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன். ஸோ ஆன் கிளிக்கில் ஹேண்டில் எடிட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே ஒரு ஃபங்க்ஷனில் ஹேண்டில் எடிட் இதுலேயும் சேம் நமக்கு ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ வருது. இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இண்டெக்ஸ் வேல்யூவில் என்ன இருக்கோ அதை மட்டும் கெட் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வைக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இண்டெக்ஸ் வேல்யூ வந்துடுச்சு. இது என்ன பண்ணுறேன்னா ஃபார்ம் டேட்டாவில் ஸ்டோர் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஃபார்ம் டேட்டா என்ன பண்ணும், இங்கே இருக்கிற வேல்யூவில் வருமா? அப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டோர் பண்ணிட்டேன், என்ன ஆகும், அந்த ஆப்ஜெக்ட்டில் ஒரு நேமு இமெயில் இருக்கும், அது எல்லாமே இங்கே வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகிடும். இப்போ இதில் எடிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணனா இங்கே பாருங்கள் இதில் எல்லா வேல்யூமே வந்துருச்சு. ஓகேவா? இப்போ இதில் நான் ஏதாவது அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இது புதுசாக தான் க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் ஒரே நேமில் எனக்கு 2 டேட்டா இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நியூவாக க்ரியேட் ஆகும். பட் நமக்கு நியூவாக க்ரியேட் ஆகக்கூடாது, அதே வேல்யூவில் அப்டேட் ஆகணும். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ஒரு சின்ன சேஞ்சஸ். ஸோ எங்கே பண்ணுறோம் அப்படின்னா ஆட் பண்ணுற ஃபங்க்ஷனில் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஹேண்டில் சப்மிட்டில் ஸோ இங்கே இதில் தான் அரேயில் ஒரு ஆப்ஜெக்டை ஆட் பண்ணுறோம். இப்போ இந்த ஆட் பண்ணும்போது என்ன இருக்குன்னா ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா அதே இதில் அப்டேட் ஆகணும். சப்போஸ் இல்லை அப்படின்னா புதுசாக க்ரியேட் ஆகணும். ஸோ இந்த இடத்துல ஒரு இஃப் கண்டிஷன் க்ரியேட் பண்ணிடுறேன். ஸோ இஃப் ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா சப்போஸ் ஃபார்ம் டேட்டாவில் ஒரு நேம் இருக்குது, அந்த நேமும் ஸோ இங்கே இருக்கிற அரேக்குள்ளே இருக்கிற நேம் ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா ஸோ எனக்கு வந்து அது அப்டேட் நடக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபார்மோட டேட்டாவில் ஏதோ ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னா எனக்கு அப்டேட் நடக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஸோ எனக்கு வந்து ஸோ பழைய டேட்டாவே இருக்கணும். ஸோ இதுக்காக என்ன பண்ணுறேன்னா இந்த இஃப் கண்டிஷனுக்கு பதிலாக என்ன பண்ணிடலான்னா ஸோ மேப் க்ரியேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ மேப் என்ன பண்ணும், ஒரு அரேயில் இருக்கிற வேல்யூவை மேனிப்புலேட் பண்ணும். ஸோ மேனிப்புலேட் பண்ணிட்டு நமக்கு புதுசாக ஒரு அரேவாக கொடுக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ செட் யூசர்ஸ். இப்போ இந்த யூசர்ஸில் யூசரை நான் வந்து மேனிப்புலேட் பண்ண சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா ஸோ எக்ஸிஸ்ட் யூசர் இருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலாம். எப்படி செக் பண்ணலான்னா நேமை வச்சு செக் பண்ணலாம். ஏதோ ஒரு வேல்யூ வேணும். ஸோ அந்த வேல்யூ இருந்தால் தான் நம்மளால் கெட் பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த வேல்யூ வச்சு கெட் பண்ணிடலாம். ஸோ லெட் எக்ஸிஸ்ட் யூசர் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ இப்போ ஃபார்மில் இருக்கிற டேட்டா வந்து ஸோ நான் வந்து இமெயிலை வச்சு நான் செக் பண்ணுறேன். ஸோ இமெயிலை வச்சு செக் பண்ணும்போது ஆல்ரெடி யூசர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகணும், ஆல்ரெடி யூசர் இருக்காங்க, இவங்களை அப்டேட் பண்ணிடணும். ஸோ செட் யூசர் இதில் யூசர்ஸ் டாட் மேப். ஸோ இதுலேயும் நமக்கு வந்து யூசர் டேட்டா கெட் பண்ணுவோம். இந்த டேட்டாவை இப்போ ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம். ஸோ யூசர் டாட் இமெயில் ஈக்குவல் டு ஃபார்ம் டேட்டா டாட் இமெயில். ஸோ சப்போஸ் யூசரில் இருக்கிற இமெயிலும் ஃபார்ம் டேட்டாவில் இருக்கிற இமெயிலும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ ஃபார்ம் டேட்டாவில் இருக்கிறத டேரெக்டாக எனக்கு லோட் பண்ணிக்கிட்டோம். அப்படி இல்லைனா யூசர்ஸில் இருக்கிறது டேரெக்டாக வரட்டும். அப்படி இல்லை, சப்போஸ் எக்ஸிஸ்ட் யூசராக இல்லை அப்படின்னா ஸோ எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் ஸோ எனக்கு இந்த செட் யூசர் டிஃபால்ட்டாக எனக்கு எக்ஸிக்யூட் ஆகணும். ஓகேங்களா? அதாவது ஆட் பண்ணுற ப்ராசஸ் நடக்கணும். இப்போ இதில் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு முன்னாடி கொடுத்துருந்த சேம் அதே ஃபார்மேட். ஸோ ஆல்ரெடி இருக்கிற யூசர்ஸ் ப்ளஸ் புதுசாக இருக்கிற யூசர். பட் இங்கே நம்ம அப்படி க்ரியேட் பண்ணல. இங்கே வந்து சேம் இருக்கிற அதே யூசர்ஸை யூஸ் பண்ண போகிறோம். பட் அங்கே வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ இதில் சின்னதாக ஒரு அலர்ட் மெசேஜ் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் ரெண்டுமே இமெயில் ஒரே இதாக இருக்குது. ஸோ அப்டேட் பண்ணோம்னா ஒரே மாதிரி அப்டேட் ஆகிடும். நான் புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ண வேல்யூ கீழே இருக்குது. இப்போ இந்த இதில் நான் எடிட் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்துருச்சு. ஸோ நேம் அப்டேட் பண்ணிடுறேன். தென் ஃபோன் நம்பரை கரெக்ட் பண்ணிக்கிறேன். பாஸ்வேர்ட் 4 தான் இருந்துச்சு. ஸோ நான் பாஸ்வேர்ட் admin123 அப்படின்னு பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதில் சப்மிட் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள் யூசர் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கு. ஏன்னா இந்த இமெயிலை வச்சு கெட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி அந்த இமெயில் இருக்குது.
அந்த லைனில் எனக்கு அப்டேட் ஆகிடும். ஓகேங்களா, இதில் பாருங்கள். ஸோ நான் கொடுத்த நேம் அப்டேட் ஆயிடுச்சு, ஃபோன் நம்பர் அப்டேட் ஆயிடுச்சு, ஸோ admin 234, ஸோ இந்த வேல்யூமே நமக்கு அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ இதில் என்ன ஒரு இஷ்யூ வரும் அப்படின்னா, இமெயில் ஒரே மாதிரி 2 இருக்குது அப்படின்னா ஸோ நமக்கு 2மே அப்டேட் ஆகும். ஓகேங்களா, இப்போ புதுசாக அப்டேட் பண்ணுறோம், பட் இமெயில் ஆல்ரெடி இருக்குது. இப்போ சப்மிட் பண்ணும்போது பாருங்கள் அப்டேட் ஆயிடுச்சு, 2மே அப்டேட் ஆகும். ஓகேங்களா, அப்போ இமெயில் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா டூப்ளிகேட்ஸ் இருக்கும்போது சேம் ஒரே மாதிரி தான் அப்டேட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதுதான் ஓவராலாக இருக்கிற ஒரு க்ரெட் ஆப்ரேஷன். ஸோ ரியாக்டை வச்சு பேஸ் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ இது புரியுதான்னு பாருங்கள். ஸோ 1க்கு 2-3 டைம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கரெக்டாக புரியும். ஸோ ரிப்பீட் பண்ணுங்கள். சப்போஸ் ஏதாவது இஷ்யூ அப்படின்னா ஸோ மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து அதை செக் பண்ணிட்டு என்ன அப்படின்றத நம்ம வந்து கிளியராக பார்க்கலாம்.